த்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலுகி பெருக பண்ணுவார். ஆமென். இந்த மே மாதம் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆமென். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விசேஷமான ஒரு வார்த்தையின் தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறதுனால அவர் தம்முடைய வார்த்தையை கொடுத்ததா என்ன செய்வார்? அவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்கு தத்தம். ஆமென். ஆண்டவர் சொல்லிட்டார், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய். ஆண்டவர் ஒரு சான்ஸை கொடுத்துட்டாரு. 4 மாதம் உனக்கு என்ன செய்யலை, எதுவுமே சித்திக்கலை. இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நீ விசுவாசத்தோடு கேட்டியானா நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ. அப்போ இனிமேல் நமக்கு இன்னொரு அடுத்த கட்டத்தில் ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்குறாரு. மறுபடியும் நமக்கு ஒரு ஜெபம். ஜெபம் என்பது தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ ஜெபம் என்பது தெய்வத்தோடு பேசுறதுக்கு எதனா வழி இருக்குதா? இருக்குது. என்ன வழி இருக்குது? ஏதாச்சும் பலி கொடுக்கணுமா? இல்லை. ஏதாச்சும் நம்ம செலுத்தணுமா? இல்லை. ஆண்டவர் என்ன எப்படி பேசுறது அவர்கிட்ட? ஜபத்தினால. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஜபம் ஒரு உயிரை போல நமக்கு எப்படி இருக்கணும்? அந்த ஜபத்தை நம்ம பற்றி கொண்டு இருக்கணும். அனுதினமும் ஆண்டவரோடு ஒரு ஐக்கியம் இருக்கணும். அனுதினமும் ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம தனிமையில் ஜெபிக்கிறது போல ஒரு ஜெபமே கிடையாதுங்க. நம்ம என்னதான் ஆண்டவரோடு கூட இந்த சபையோடு கூட வந்து ஆண்டவரை ஆராதித்தாலும் நம்ம தனியாக ஜெபிக்கிறோம் பாருங்க. மனசுலேருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து குமுறல் சத்தத்தோடு கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்குது பாருங்க. அந்த ஜெபம் ஆண்டவர் அருமையாய் சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ. ஆண்டவர் பாருங்க, ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுக்கல. இதுதான் பண்ணுவேன், அதுதான் பண்ணுவேன். அதுக்கு போயிட்டு என்ன செய்ய, 53வது பக்கத்தில் பாரு, 20வது பக்கத்தில் பாரு, நான் அங்கே போய் பாரு, அங்கே சொல்லியிருக்கிறேன் நான் என்ன தருவேன். இப்படிலாம் ஆண்டவர் என்ன செய்யலை, சொல்லலை. ஆண்டவர் சொல்லிட்டேன், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்களா? அவைகளெல்லாம் என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? அப்போ நீங்கள் உங்கள் கையில் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை என்ன செஞ்சிட்டாரு? ஆண்டவர் கொடுத்துட்டார். பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்போ உங்களுக்கு நல்லா கவனிக்கணும். நீங்கள் விசுவாசத்தில் பெருகணும், வளரணும், நீங்கள் விருத்தி அடையணும்னா முதல்ல எங்கே வர வேண்டியது அவசியம்? நீங்கள் தேவாலயத்துக்கு வரணும். அங்கே தான் விசுவாசத்தை குறித்து பேசப்படுகிற இடம். அதுதான் விசுவாசம். எதனால் வரும்? கேள்வினால் வரும். கேள்வி எதனால் வரும்? வேத வசனம், கர்த்தருடைய வசனத்தினால தான் உங்களுக்கு என்ன வரும்? அப்போ நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளைகளை. இந்த இடத்துல ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்போ 2வது வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையில் என்ன செஞ்சாங்களாம்? அப்போ என்ன, அவள் சுகமாகணும்னு அவன் வீட்டாருக்கு கூட என்ன கிடையாது, கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. இன்றைக்கி அநேக நேரத்தில் நம்ம கூட நம்ம குடும்பத்தை குறித்து என்ன செய்கிறோம்?
விருப்பமில்லாத ஒரு சில வார்த்தைகளை பேசுகிறோம், விருப்பமில்லாத ஒரு சில நடக்கைகளை நடக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளையே நம்ம என்ன செய்கிறோம்? சபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோரை கூட என்ன செய்கிறோம்? சபிக்கிறோம், நிந்திக்கிறோம். அநேக நேரத்தில் பாருங்கள், சாத்தானுடைய தந்திரமாக இது இருக்கிறது. அப்போது அந்த பிள்ளையை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருப்பார். உன் தாய் தகப்பனை குறித்து தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருப்பார். அதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? உடைச்சிடக்கூடாது. ஆண்டவரிடத்தில் தேவனுக்குள்ளே நீங்கள் எப்படி தான் பேசணும்? விசுவாசமாக பேசணும். அது உருப்படாது அப்படின்னு பேசக்கூடாது, அது விளங்காது அப்படின்னு பேசக்கூடாது. ஐயோ அப்படிலாம் முடியாது. பாருங்க, தேவ பிள்ளைகளை கடந்த நாட்கள் நம்ம பேசின இந்த ஆவி ஆத்துமா சரீரத்தை குறித்து ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரர்கிட்ட சொல்லியிருக்கிறார். அந்த சகோதரர் விசுவாசம் இல்லாமல் பேசியிருக்கிறார். அதுக்கு அந்த சகோதரர் சொல்லியிருக்கிறாரு, நீ பாஸ்டர் உல்மார்க் ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, அதை கேளுங்க முதல்ல. அதை கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு என்ன செஞ்சிடும்? அவ்வளவு அருமையான ஒரு பிரசங்கத்தை பண்ணியிருக்கிறாரு. அவர் என்ன செய்யணும்? நம்ம கொண்டு நம்ம சபையில் பயன்படுத்தணும். அப்படி இதை எனக்கு அந்த சகோதரர் என்ன செஞ்சார்? சொன்னார். ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம விசுவாசம் இல்லாமல் அறிக்கை செய்கிறோம். வசனம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் எங்கே இருக்குது? அப்போ நீ எதை அறிக்கை செய்கிற? பிள்ளைங்களிடத்தில் எப்படி என்ன அறிக்கை செய்கிற? அப்போ நல்லா கவனிக்கணும். இங்கே அவர்களுக்கு விருப்பமே இல்லை. பிறந்ததில் இருந்தே அவன் யாராக தான் இருக்கிறான். அவனை கொண்டு பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்ததை தவிர அவனு குறித்த தேவ சித்தம் என்ன என்பதை என்ன செய்யலை? தெரிந்து கொள். நம்ம பிள்ளைகளை கூட நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி வளர்த்து கொடுங்கப்பா. உங்கள் சித்தம் நம்ம சித்தம் நல்லா இருக்காது. நீ ஆசைப்படு, தப்பு இல்லை. அந்த ஆசையை கூட ஆண்டவர்கிட்ட சொல்லி என்ன செய்ய? ஆசைப்படு. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பாருங்க, அவங்கள கொன்று ஜனம் நடமாடுகிற இடத்துல வைத்தார்கள். ஜனம் நடமாடுகிற ஒரு இடம். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை கூட மற்றவங்களோட கம்பாரிசன் பண்ணுறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையை சீரழிஞ்சு போகுது. நம்முடைய வாழ்க்கை கம்பாரிசன் வேதத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள், வேத புஸ்தகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். பக்கத்து வீட்டுக்காரவங்க, அக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்கள போல இவங்கள போல நம்ம என்ன செய்யணும்னு நினைக்காதீங்க. கம்பாரிசன் பண்ணாதீங்க. என் பிள்ளை அவனை மாதிரி, அவன் பாடுறா எப்படி இருக்கிறான், அவளை பாரு எப்படி இருக்கிறா. இதுக்காகவா கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் எப்படி வச்சுக்கிறார்? நாங்களும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலில் எப்படி இருக்கிறோம்? அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். நீங்கள் சொல்லணுமா? அல்லது அந்த பிள்ளைங்களை குறித்து என்ன செய்யாது? அது உருப்படாது. அது சாவு போது பார், அது செத்துரும் சீக்கிரம். இப்படி இல்லாமா பேசுறது? ஆனால் விசுவாசமான வார்த்தை என்ன செய்ய மாட்டேங்குது. ஆனால் இங்கே என்ன நடக்குது பாருங்க. அவனை என்ன செஞ்சாங்களாம்? நான் தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை என்ன செஞ்சாங்களாம்? அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையில் வைத்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அவனுக்கு பேதுரு யோவான் ஒரு தனியாக ஸ்பெசிஃபிக்கான ஒரு மனுஷர் கிடையாது. 4 பேர் மாதிரி அவங்களும் ஒருத்தர் தான். 4 பேர் மாதிரி அவங்ககிட்ட பிச்சை கேட்குறான். அவ்வளோதான் நடக்குது. ஆனால் அங்கே என்ன நடக்குது? அவன் அவளிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி என்ன செய்கிறாங்க? பிச்சை கேட்கிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் சேருகிற அனுபவமே, ஜபைனாலுமே எனக்கு கடன் அடையணும், ஜபைனாலுமே எனக்கு வியாதி போகணும், ஜபைனாலுமே எனக்கு இந்த பிரச்சனை, இதுக்காகவே கர்த்தர்கிட்ட நம்ம வர வாழ்க்கையில் நமக்கு என்ன செய்யணும்? ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்க. அவர் தகப்பனுங்க, அவர் நல்ல தகப்பன். அவர்கிட்ட பேசுங்க. நீங்கள் முதல்ல ஆண்டவர்கிட்ட, அப்பா அப்பா உன் பிள்ளை வந்திருக்கிறேன். நான் அநேக நேரத்தில் ஜபத்தில் சொல்லேன், டேடி அப்பா உங்கள் ஊழியக்காரன் வந்திருக்கிறேன் ஐயா, அப்பா என் கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நீங்கள் வாங்கப்பா, உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் பார்க்கணும் ஐயா, வாங்க ஐயா. ஆண்டவரே ஏசப்பா இந்த இடத்துல இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் பிரதிட்சயமாக நான் உங்களை என்ன செய்யலை, இது வரைக்கும் நான் பார்க்கல. உங்கள் சத்தத்தை கேட்குறேன், நீங்கள் பேசணும். நீங்கள் நல்லவர்ப்பா, நீங்கள் வல்லவர்ப்பா. இப்படியே ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் கண்ணில் இருந்து கண்ணீர் எனக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படியே கொஞ்ச நேரத்தில் அழுவேன் நான் ஆண்டவர் சமூகத்தில். ஏன்னா அவர் அப்பா,
நமக்கெல்லாம் அப்புறம் என்னவா இருக்கும்? ஜெபத்தில் வந்தா ஆண்டவரே அந்த கடனை அடைக்கணும், ஆண்டவரே இதை ஆண்டவர் மிஷினா, ஏடிஎம் மிஷினா உள்ள காடை விட்டுதான் கொட்டுறதுக்கு இல்லைங்க. அவர் தெய்வம், அவர் தாய் உள்ளம் படைச்சவர், அவர் தாயை போல நம்ம நேசிக்கிற ஒரு தெய்வம். 1000 தாய்க்கு சமானம் அவர். அவரிடத்துல அவர் பேசுங்க, முதல்ல நீங்க பேசுங்க. ஆண்டவர் இடத்துல ஆண்டவர் சொன்னால என்னை நோக்கி கூப்பிடு, அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீ கூப்பிடுறதே இல்லை, கை தூக்க வேணாம். இப்போ எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னா யோசிப்போம்ல. சர்ச்சில் வந்துட்டு போகிறதில்ல, நீ எத்தனை தடவை தனியாக வந்து உன் வீட்டுக்குள்ளே நீ அரை வீட்டு கதவை சாத்தி இருக்கிற. அதே நேரம் யோசிச்சு பாருங்கள், எத்தனை முறை ஆள் இல்லாத நேரத்தில் உன் செல்ஃபோனில் உன்னுடைய நேரத்தை செலவழிச்சிருக்கிற. முதல்ல கொண்டு வந்து முதல்ல ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஓர வச்சு ஜப நேரத்தில் வந்தாலுமே என்ன செய்யணும்? ஜபத்தில் கூட உக்காந்து என்ன செய்யணுங்கிறது? ஷார்ட்ஸ் பார்த்துனுங்கிறது, வாட்ஸ்அப்பில் வசனம் பார்த்துனுங்கிறது. அப்போ தேவ ஜனமே அந்த இடத்துல அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு காரியம் என்னன்னா, அவனிடத்தில் ஏதாகிலும் கிடைக்குமான்னு தான் என்ன செய்கிறான்? நோக்கி பார்க்கிறான். அவன் அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று. ஏன்னா அவன் 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 மைண்டு என்னவாயிடுச்சு? எதனா இன்னைக்கு கிடைக்காதா, எதனா இன்னைக்கு நடக்காதா? நம்ம அப்படிப்பட்டவர் அல்ல. தகப்பன் யோவான் 1:12 ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. அப்போ அந்த அதிகாரத்தோடு இருக்கிற நீ என்ன எப்படி இருக்கிற? ஒரு வேலைக்காரி மாதிரி, ஒரு சாதாரண பிச்சை எடுக்கிறவங்க கேட்குற மாதிரி என்ன செஞ்சுன்னு இருக்கிற? வானமும் பூமியும் அவருடையது, அதில் இருக்கிற எல்லாம் அவருடையது. அவருடைய பிள்ளைக்கு தான் எல்லாமே கொடுக்க போறாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ வேணும் அடம் பிடிக்கிறோம். இப்போ கொடுத்துரு ஆண்டவரை, இப்போ செஞ்சிரு ஆண்டவரை. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நீ விசுவாசம் உள்ளவர்களாகி ஜபத்தில் கேளுங்க. ஜபம் பண்ணுறதுக்கே டைம் இல்லையே. எத்தனை பேர் கை தூக்குனா அசிங்கமாக இருக்கும், ஜபம் பண்ணுறதுக்கே முடியல, சும்மா ஒரு பேருக்கு. அப்போல்லாம் நீ முட்டி போட்டியானா 1 hour உன்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, 1 hour நிற்கணும். ஆனால் 5 நிமிஷத்துலேயே உனக்கு இப்போ ஜபம் நிற்குதே. இப்போ ஜபமே வரல உனக்கு, ஜப வாழ்க்கை குறைஞ்சி போச்சு. இப்போ புலம்பல் வாழ்க்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. உனக்கு புலம்பல் தான் அதிகமாக இருக்குது, ஜபம் இல்லை. நீ ஜெபிச்ச போது நீ தைரியமாக இருந்த, இப்போ ஜெபிக்கிறது என்னைக்கு ஜபம் உனக்கு குறைஞ்சதோ இப்போ எல்லாமே பார்த்து பயப்படுற. பிள்ளைய பார்த்தா பயப்படுற, ரோட்டில் போகிற நாயை பார்த்தா பயம் வருது, ஏதேதுவோ பார்த்தா பயம்தான் வருதே தவிர இன்னைக்கு விசுவாசம் குறைஞ்சி போச்சு. இன்னைக்கு விசுவாசிகள், நம்முடைய பேர் விசுவாசிகளுக்கு எது கிடையாது, விசுவாசம் குறைஞ்சி போச்சு. போராட்டம் மிகுதியாக இருக்குது, கண்ணீர் மிகுதியாக இருக்குது, கவலை மிகுதியாக இருக்குது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை அவன் ஏதாகிலும் கிடைக்கும் என்று கேட்கிறான். அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? கர்த்தர் உங்களை கை விட்டுருவாரா? ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. உன்னை விட மாட்டார், கை விட மாட்டார். அநேக நேரத்தில் நம்ம அப்படி தான் யோசிக்கிறோம். சீஷர்கள் எழுந்து, ஐயோ ஆண்டவர், ஐயரே, மடிந்து போகிறோமே, கவலை இல்லையா? அது அந்த அந்த படகு முழுகணும், இயேசுவும் தானே முழுகணும் கூட. இன்னைக்கு தொடங்கும் போது அதான் சொன்னேன், என் படகு இனி அலை மோதாது, என் படகு கவிழ்ந்து போகாது, என் படகு அலையில் சிக்காது, ஏன்னா என் படகுல கர்த்தர் இருக்கிறாரு. அப்போ இந்த அதிகாரமும் இந்த வல்லமையும் இந்த மகிமையும் உள்ள நீ யார் மாதிரி கேட்காத. பிச்சை எடுக்கிறது மாதிரி நம்ம என்ன செய்கிறோம்? அநேக நேரத்தில் எதெல்லாம் கிடைக்குமா, ஜபமே அதுதான் மாற்றிட்டான் இன்னைக்கு சாத்தான். பேசுங்க அப்பா கிட்ட, அப்பா அப்படின்னு பேசுங்க. அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறார், உயில் எழுதி வச்சுட்டாரு ஆண்டவர் உங்கள் பேரில். ஆனால் நீ என்ன நினச்சினுக்கிற? எதுனா கிடைக்குமா? ஆண்டவர்கிட்ட கேட்குறது ஒரு வகை, இன்னும் மனுஷால பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிறாங்க நிறைய பேர், மூஞ்ச மாற்றிக்கின்னு என்னவா கவலையாக இருக்குது. கர்த்தர்கிட்ட, கர்த்தர் மேலே உன் பாரத்தை வச்சிரு, அவர் தான் ஆதரிப்பார் உன்னை. எந்த மனுஷனும் உன்னை ஆதரிக்க முடியாது. உன்னை விட்டு தூர போன்னு சொல்லுவான். எப்படி நடிச்சின்னு உக்காந்துக்குது பாரு, எப்படி நடிக்குது பத்தியா? இவ்வளோ நேரம் எப்படி உக்காந்து நான் பார்க்காத மாதிரி அது நடிக்குது. அது பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் மேலே உன் பாரத்தை வையே.
முழங்கால் படியிடு, முக்காடு போடு, முழங்கால் படியிடு, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாருங்க. இந்த வசனம்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த மாதம் நீ அதிகமாக ஜெபம் பண்ணக்கூடிய மாதமாக நீ மாற்றிக்க. இந்த மாதத்தை விசுவாசம். இந்த 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 பிரசங்கத்தை கர்த்தர் ராத்திரி கொடுத்ததுமே விடிய காத்தால ஆண்டவர்கிட்ட முதல்ல நான் பண்ண ஜெபம் என்ன தெரியுமா? எங்கள் சபையாருடைய அவ்விசுவாசம் நீங்கட்ட ஆண்டவரேன்னு தான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எங்கள் சபைக்கு வருகிற எல்லா சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும் ஆண்டவரே, அவங்களுடைய அவ்விசுவாசம் என்ன செய்யணும்? அதுதான் நம்மளை என்னவாக்கிறது? பிச்சை எடுக்கிற மாதிரி ஆக்கிடுது. அடுத்து வாசிக்கலாமா? முடிக்கலாம். அப்போது பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிற நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொன்னார். ஆமென். அப்போ இங்கே எப்படி சொன்னார் பேதுரு? விசுவாசத்துல தான் சொன்னார். பேதுரு என்ன மந்திரக்கோலை வச்சிருந்தார் கையில்? மந்திரக்கோலை வச்சிருந்தாரா? ஜூ பூம் பா எழுந்துரு வா அப்படின்னு சொன்னாரா? இல்லை, வார்த்தையில் வல்லமை இருந்தது. அந்த வார்த்தையில் இருந்த அந்த அதிகாரம், அந்த அத்தாரிட்டியோட சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என் பிரச்சனை மாறுன்னு சொல்லுங்க, என் கண்ணீர் மாறுன்னு சொல்லுங்க, என் பிள்ளை மாறுவான்னு சொல்லுங்க, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படன்னு சொல்லுங்க. அழுத நிறுத்திட்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை என் குடும்பம் உன் குடும்பம் ஆண்டவரே, ஆண்டவரை என் பிள்ளை உன் பிள்ளை ஆண்டவரே, இனி அவனுக்காக அழமாட்ட, அவளுக்காக அழமாட்ட ஆண்டவரே, ஆண்டவரே இனி ஆண்டவரே நீ தான் ஆண்டவரே என் குடும்பத்தை சுமக்கணும். நம்ம எல்லாம் என்ன செய்யறது தெரியுமா? ஆண்டவர் பாவம், எவ்வளோதான் அவர்கிட்ட போய் ஜெபிக்கிறது. அதனால நானே என்ன செய்கிறேன், என் பிரச்சனையை முட்டாள்தானோம். அந்த பிச்சை எடுக்கிற அந்த மனுஷனை கொண்டு வந்து அந்த குடும்பம் வச்சது போல தான் இன்னைக்கு என்ன பார்க்குது? உன்னை பார்க்கும் போதே எதுவாக இருந்தாலும் தேவைக்காக மட்டும்தான் கர்த்தரை தேடுகிறோம் என்றால், தேவனுடைய பிள்ளைகளை வசனம் சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் நம் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருப்போம் என்றால் நம்ம எல்லாரையும் பார்க்கல எப்படி இருப்போம்? பரிதபிக்கப்படக்கூடிய காலமாக மாறிடுவோங்க. ஆகவே பேதுரு யோவான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? அவன் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். என்னங்க அவன் யார்? அவன் குழந்தையில இருந்த சப்பானிய மாறாதுன்னு நினைக்காத. விசுவாசம் உனக்குள்ள குறைஞ்சி போச்சு. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, நீ விசுவாசமா கேளு, மேலும் நீ விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை என்ன செய்வீங்க? நீங்க இந்த மாதம் பெற்றுக்கொள்ளுகிற மாதம். நான் சொல்றேன் தெய்வ பிள்ளைகளை, வசனத்தை என்ன செய்யாதீங்க, அது விளையாடாதீங்க, அதை பிடிச்சிங்க. ஆண்டவரே, இந்த வசனம் எங்கள் ஊழியக்கார் சொல்லியிருக்கிறார், இப்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. சவால் விட்டு இந்த 31 நாளை எடுங்க கையில். இந்த மாதம் முடியறதுக்குள்ள என்ன ஃபெய்த்லி சிஸ்டர் ஒரு பத்திரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. நீ பல பத்திரங்கள் உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற காரியங்களை கர்த்தர் மாற்றி எடுப்பார். ஆமாம், நிச்சயமா தேவ பிள்ளைகளை, தேவனால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. பாருங்க, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட எங்கே போயிட்டான்? நல்லா கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. உள்ள இருந்தவங்களை விட பேதுரு கூட போனவங்களை பார்த்த ஜனம் அப்படியே எழுந்துடுச்சு. பேதுரு கூட போன அந்த முடவனை பார்த்தது என்னவாயிடுச்சு? ஜனம் எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம். அதுதான், இவன் நிலைமை இப்படிதான், இவனுக்கு இப்படியே தான் வாழ்க்கை முடியும் நினைச்சவங்க மத்தியில கர்த்தர் பாருங்க, பேதுருவும் யோவானை உள்ள போகும்போது அங்க உட்கார்ந்து இந்த மொடவனும் உள்ள கடந்து போனான். இன்னைக்கு உங்களிடத்துல கர்த்தர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். உன்னால முடியும், செத்தவனையும் கூட உயிரோடு எழுப்ப உம்மால முடியும். உன் பிரச்சனையை பார்த்து நீ கட்டளை கொடு, உன் பிரச்சனையை பார்த்து நீ பேசு, அதோட முடியும்னு சொல்லு. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரு சொல்லு. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் சொல்லுங்க. தேவ பிள்ளைகளை பயப்படாத. ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்ததுமே ஏசாயா 41:10 ஆண்டவர் என்னோடு பேசினாரு. பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், எதுக்கு பயப்படாதீங்க. இந்த மாதத்தை கர்த்தர் உங்களை கண்ணின் மணி போல தூக்கி சுமந்து கொண்டு போவார். ஆமென். யோவான் 14:14 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை ஆண்டவர் தருவார். ஆமென். அப்போ இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? நீங்க ஜெபிக்க இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஜபத்தை நீங்க உங்க வாழ்க்கையில ஏறிடுங்க. இதுவரைக்கும் இல்லாத தனி ஜபம்,
இதுவரைக்கும் இல்லாத வேத வாசிப்பு சவால் விட்டு இந்த மாதத்தை கையில் எடுங்க. கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு உங்களோடு பேசுகிற தேவ பிள்ளைகளை, ஒரு பேதுருவும் ஒரு யோவானை யாருங்க, ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாத ஒரு மீனவ குடும்பத்தில் வந்த ஒரு பேதுருக்கு கர்த்தர் அப்படி ஒரு வல்லமையை கொடுத்துருக்கிறார்னா, அதை வல்லமை ஆண்டவர் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், மேலேயே செய்வான். அல்லேலூயா. அப்போ என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். முதல்ல 21, 22 பெற்றுக்கொள்ளுவீங்க, நான் செய்வேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக நீங்கள் விசுவாசிங்க, அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஏதெல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் போயிட்டு நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லும், விசுவாசத்தை குறித்து பேசும்போது சொல்லும், வெறுமையாக இருக்கிற இடத்துல என்ன செய்யுங்க, கையை வச்சு. நான் நேற்று நைட்டு அந்த பத்திரத்தை கொண்டு வரும்போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அந்த பத்திரத்தை அவங்க வரத்துக்கு முன்னாடி நான் பால்கனியில் நின்னேன். ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு பத்திரத்தை நான் ஜெபம் பண்ண போகிறேன். இதே போல் ஒரு நாள் சபையோட பத்திரத்தையும் நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் பேசிட்டார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாக்குத்தத்தம் வரல. அந்த பத்திரத்தை குறித்து பேசின உடனே கர்த்தர் என் கூட என்ன செஞ்சிட்டாரு, வந்து நல்லா ஜெபிக்க ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ என் நாமத்தினால எதை கேட்டாலும் ஆண்டவர் எதையும் கிள்ளி கொடுக்குறவர் கிடையாதுங்க, உனக்கு எல்லாமே உனக்குத்தான்னு சொல்கிறவர். ஆமென். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான், தேவ பிள்ளைகள், விசுவாசமாக இருங்க. எதுவுமே முடியாதுன்னு நீ முடிவு எடுக்காதீங்க. இது முடியாது, அது முடியாது, நீ முடிவு எடுக்காத. சாத்தான் உங்களை பயமுறுத்தி தான் பார்ப்பான். ஏன்னா நீங்கள் யார்? நீங்கள் வின்னர், ஜெயிக்கிறவங்க, ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அதனால தான் அந்த பந்தி நேரத்தில் உங்களோடு பேசுகிறது, நீங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்டில்